கோலி இப்படி பண்ணுவார்னு துளி கூட நினைச்சு பார்க்கல. நேத்து மேட்ச் முடிஞ்சதும் டிராவிஸ் ஹெட் கிட்ட கை கொடுக்கல. ரீசன் என்ன தெரியுமா? டிராவிஸ் ஹெட் என்ன பேசினாரும் தெரியல, மைக்ல ஸ்டோர் ஆகல. ஆனா கோலியை கோபப்படுத்துச்சு. அதுக்கு கோபமா ரிப்ளை கொடுத்த கோலி, வேணா நீ வந்து பால போடு பாப்போம்னு சொன்னாரு. அடுத்த சில பால்ல கோலி அவுட் ஆகிட்டாரு. உடனே நண்பா, நான் வந்து பால போடுறதுக்கு முன்னாடி நீ அவுட் ஆகிட்டியன்னு கிண்டல் அடிச்சாரு. அவ்வளவுதான். மேட்ச் முடிஞ்சதுமே டிராவிஸ் ஹெட் கிட்ட கை குலுக்க கோலி மறுத்துட்டாரு. இன்னைக்கு இந்திய கிரிக்கெட்டோட முகம் யாருங்க? விராட் கோலி. தெருக்கோடியில பேட் பிடிக்கிற சின்ன பையன்ல இருந்து ஐபிஎலுக்கு புதுசா வர யங் பிளேயர்ஸ் வரைக்கும் எல்லாரும் கோலியை தான் ரோல் மாடலா பாக்குறாங்க. கிரவுண்ட்ல எவ்வளவு பெரிய பகை இருந்தாலும் ஆட்டம் முடிஞ்ச பிறகு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். கோபத்துல கை குலுக்காம போனா நாளைக்கு வர தலைமுறையும் அதையே தானே கத்துக்கும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரு ஊர்ல மாவீரன் இருந்தானா, போர்க்களத்துல அவனுக்கு நிகர் யாருமே கிடையாதான். ஆனா போர் முடிஞ்ச பிறகு எதிரியவே மதிக்கலையாம். அப்ப அந்த நாட்டு பெரியவர் ஒருத்தர் சொன்னாராம், அரசனே, நீ வாழை தூக்கும் போது இந்த உலகமே உன்னை வீரனா பார்க்கும். ஆனா அதே வாழை நீ கீழே போடும்போது எதிரி கிட்ட எப்படி நடந்துக்கிறன்னு சேர்த்து பார்த்துதான் உன்னை தலைவனாவே ஏத்துக்குமா. ஏன்னா தலைவன் எப்படியோ தொண்டனும் அவ்வழி. ஆக்ரோஷம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஆட்டம் முடிகிற வரைக்கும். சிம்மாசனம் நிலைச்சிருக்கும் சினம் குறையிற வரைக்கும். கிரீடத்தை சுமக்கிறவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் விளையாட்டுக்கு அப்புறம் கை குலுக்குறது தான் விளையாட்டுக்கே அழகு. ஒருவேளை நேத்து கோலி ஹெட் ஓவரை பிரிச்சு மேஞ்சி செஞ்சுரிய போட்டு வின் பண்ணிருந்தா அப்போ ஹெட் கை குலுக்காம போயிருப்பாரான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.